ஷேய் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ஐயா கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து பார்க்கார். டெல்லி நீதிமன்றம், அந்த 3 நீதிமன்றத்தை எல்லா கேள்வியும் வரும். எல்லா கேள்வி வரையில் எல்லாவனும் அடி வாங்குவான். அரசியல்வாதி அடி வாங்குவான். வாங்காமல் இருக்க மாட்டான், வாங்குவான். கூடிய சீக்கிரம் வாங்குவான். இதே ஜோலியாக உலக நாடு பூரா பேப்பரை விட்டு பில்டிங்கை கட்டு 2ஆம் நம்பரை திரி. ஏண்டா மானிட பேரை உனக்கு என்னடா சாப்பிடுத உணவு பூமியில் கொடுத்துருக்காரு. அம்புட்டு பேர் அரசியல்வாதி ஆணும் பெண்ணும் சுரட்டி மண்டை மாதிரி வச்சுருக்கு. சுரட்டி மண்டை ஊசியாக இருக்கும். அந்த மூளை வேலை செய்யுது. பிச்சு ரவரவையாக வானரப்பட இராணுவ முப்படை வீரர் துவைச்சி எடுப்பான். புரியுதா? எல்லாமே கிளியர் பண்ணி தான் வருவார். ஏந்திரத்தை அவர் தூக்கி உள்ளே கிளம்பி நிற்கார். புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சு நடடா சீலை குத்திட்டாரா. எதை குத்தணுமோ அத்தனையும் குத்திட்டார். அடப்பட்டு போகும். அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் அவன் வீடும் வாசலை அடைச்சி பூட்டிடுவான். முக்கால் சத்தியம் பாடுற விட்டு இராணுவ முப்படை வீரரை வெளியே தள்ளிட்ட உள்ளே சொகுசாக கொளுத்து மப்பேறி போய் என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவித்து நாசம் பண்ணி பூமியை பாழாக்கி வச்ச மானிட பேகலா துவைச்சி எடுத்து போடார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. இல்லை இடம் விற்கிறது போகிறதுலாம் தப்புன்ட்டார். இடம் லேண்ட் அடிக்கிறதெல்லாம் தப்புன்ட்டார். உனக்கு இருக்கிற இடம் ஆடை விவசாயம் கொடுத்துருக்காரு. இந்த 3 வச்சுக்கிட்டே பிடிச்சிக்கிட்டு உன் வாழை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வால் நீட்டமாக இருக்கலாம் நறுக்கி விட்டுருவார். நறுக்குடா அப்படிம்பாரு. இந்த டைம் வரும்டா. கடவுள் தண்டனை கொடுக்காதனால தான்டா இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கிய மானிட பேகலை. தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதான், டெல்லியில் விரிச்சு போட்டு ஆடுதான். இப்போ எல்லா சிக்கலும் மாற்று